காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபினான்ஷியலுடைய ஃபர்ஸ்ட் டேல நம்ம இருக்கோம். ஏப்ரல் 1ஆம் தேதி. குருஜியை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். ஓகே, முதல் நாளே சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அது நமக்கு கிடையாது, இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு வந்திருக்கு. 6329 கோடி ரூபா அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிருக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து. இதற்கான காரணம் என்ன? எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினாரு, அதுதான் காரணமா இல்லை வேறு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு முடிச்சு போட்டுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் இல்லை, பொதுவாக அந்த கேள்வி எழும்ல எல்லாருக்குமே. இப்போ தானே எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினாரு, இந்த டக்குன்னு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டுங்கிறாங்க, அதுக்கு அது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. அதனால கேட்குறேன். அடுத்த கொஸ்டின் FIIs இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வருது. இது குறைஞ்சிருக்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் எலெக்ஷன் வேறு வருது, எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரி, ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கூட இருக்குது. ஓகே, சரி, இன்கம் டேக்ஸ் இது 11 அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்களேன், 2011-12 கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆஸ் பர் த ரூல்ஸ் என்ன 7 இயர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணோம் அக்கௌண்ட்ஸே. பட் ஈவன் 11 இயர்ஸ் கூட அதுக்கு முன்னாடி இருந்தது கூட எடுத்து இது பண்ணியிருக்காங்க, அசஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் அதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஃபண்ட்ஸ்லாம். சரி, ஈவன் என்னுடைய இதில் கூட நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஈவன் 2005-2006 இதுக்கு கூட இன்னும் கூட இது போயிட்டுருக்கு. ஓகே, அசஸ்மெண்ட்டு இது எல்லாமே போயிட்டுருக்கு. அந்த கேசஸ்லாம் நாங்கள் வின் பண்ணால் கூட அடுத்த லெவல்னு அவங்க போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது அப்சல்யூட்லி இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு டேக்ஸ் டெரரிசம் மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏதாவது ஒரு பாயிண்டில் யூ ஹாவ் டு புட் அன் எண்ட் டு இட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் இது நம்ம வியூவர்ஸ் கூட தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டோட நீங்கள் டீலிங் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஐட்டம் செல் பண்ணுறீங்க அப்படின்னா சூனர் ஆர் லேட்டர் அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அண்டு நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருப்பீங்க, அதில் வேறு யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பார். ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இந்த கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட்டில் நாங்கள் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து கேஸ் வாங்குகிறோம். அண்டு 2014 அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் காங்கிரஸோட ரூல் டைமில் அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க, சிபிஐ கேஸ் அகெயின்ஸ்ட் ஆல் த கன்சியூமர்ஸ் இன் இந்தியா. அதில் என்ன பியூட்டினா, ஒரு கன்சியூமர் இட் இஸ் அன் ஆந்திர பிரதேஷ் ஜென்ரேஷன் கார்பரேஷன் அது. ஓகே, அண்டு அது கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷோட ஆர்கனைசேஷன். அவங்க மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. என்ன ஃபைல் பண்ணாங்கன்னா, பிரைப் கொடுத்துட்டோம் அண்ட் கேஸை குறைச்சி ப்ரைஸில் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஓகே, எவ்வளோ பாருங்க, 12 வருஷம் ஆச்சு. எவ்ரி மந்த்து ஒரு ஹியரிங்கு, ஒரு இது என்ன எனக்கு அந்த கேஸ் என்னன்னே புரியல இன்னைக்கு வரைக்கும். எதுக்கு மேலே போட்டாங்க, எதுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கூட தெரியல. ஸோ இது யாருக்காக போடுறாங்க, ஏன் போடுறாங்கன்னு தெரியல. டோட்டலாக எவ்வளோ கம்பெனிக்கு இந்த கேஸ் ஃபைல் பண்ணி? மொத்தம் அரௌண்ட் 8 கம்பெனிஸ் மேலே போட்டிருக்காங்க இந்த கேஸ். ஓகே, அண்ட் இந்த 8 கம்பெனிஸில் 6 கம்பெனி இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷில் 2 கம்பெனி. ஓகே, அண்ட் அது ஃபன்னியாக இருக்கும், நமக்கு டைம் இல்லை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில். பட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா எப்படி ஒரு ப்ரைவேட் செக்டார் கேன் டீல் வித் அ கவர்மெண்ட் கம்பெனி. அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கும் ஒரு டெட்லைன் வேணும் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ தான் ஹானஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்டில் பேமெண்ட் பண்ணுங்கன்னா எங்கே போகிறது அப்புறம்? என்ன யூ ஆர் ரன்னிங் கம்பெனி டு மேக் மணியா ஆர் டு பே த டேக்ஸா அப்படின்னு தான் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதை சொல்கிறதுனால அப்படியே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, எந்த கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக, அ ப்ரொமோட்டர் ஆஃப் அ கம்பெனியாக என்னுடைய வியூ இதுதான். ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கணும் ஒரு இதுக்கு.
ஸோ யூ cannot have an இன்டெஃபினட்டாக வந்து அது வந்து அப்பீல்னு போயிட்டே இருக்க முடியாது. அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு டெட்லைன் வேணும். பட் எல்லாமே லாவில் இருக்குது, பட் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. கடைசி நாள் வந்து அந்த டெட்லைன் முடிகிற கடைசி நாள் ஒரு கேஸை ஷூட் அப் பண்ணிவிட்டு அதை ப்ரொலாங் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்படி தான் பார்க்குறோம் நம்ம. It's a good news for the company and for the shareholders. ஆனால் இந்த இதோட ஒரு இலவச இணைப்பும் இருக்குது. இந்த லாஸ்ட் இயர் 21-22 நினைக்கிறேன், அதுக்கு ஒரு 2300 crore ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ணி அது கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சில வழக்குகள் இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் ஓவராலாக முடிச்சு கம்ப்ளீட்டாக இப்போ வந்து இதை ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அதை தாண்டி வந்து டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கல. ஓகே, ரைட். அடுத்தது வந்து எஃப்ஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிட்டே இருக்குல்ல சார், அதற்கான காரணம் நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நான் நிறைய வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்தியாவோட இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து FIIs வந்து நான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்பேஸை வந்து சூனர் ஆர் லேட்டர் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அண்டு ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வில் டேக் ஓவர்னு நினைக்கிறேன். அண்ட் இட் நாட் பி டூ ஃபார் லாங் பீரியட்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அனதர் ஃபியூ இயர்ஸே இவங்க வந்து ஜாஸ்தி ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க இண்டிவிஜுவலாகவே. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய FIIs வித்ரா பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட. $25 billion அல்டிமேட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட, பட் வந்து நியர்லி ஃபார் 2 years அவங்க வித்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க இந்தியாவிலேருந்து. இதனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சைடில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுடைய ரூபா வந்து வீக்கன் ஆகிட்டே போயிட்டே இருந்தது. ஏன்னா சடன் வித்ராவல் ஆஃப் அ ஹியூஜ் அமௌண்ட் வந்து வில் லீடு இந்த மாதிரி இதுக்கு. ஸோ அது தட் அஃபெக்ட்ஸ் தோ மணி சர்க்குலேஷன் கட்டைல் ஆனால் கூட, பட் வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து வீக்கன் ஆகிறனால நம்ம இம்போர்ட்டெல்லாம் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதை ஃபோர்ஸையும் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ரீசன். இப்போ வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுடைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுறது தான் ஆல்வேஸ் குட் ஃபார் த கண்ட்ரி. ஓகே, அதில் பாருங்கள், நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாருங்கள், நியர்லி 19,100 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ SIP மூலமாக. ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிஷியலாக தான் முடியும் இல்லையா, இது வந்து தப்பாக முடியாது. ஏன் வந்து இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செக்டார்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ டேக் ஆல் த டாப் 5 ப்ரைவேட் பேங்க்ஸ், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தனையுமே பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. டேக் HDFC, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் ஆர் ICICI பேங்க், இவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் 40% இருக்குது. பட் ஆனால் அந்த எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல, இந்த தடவை ரியலாகவே பர்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து மித்த ஏரியாஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நான் பர்ஃபார்மிங் செக்டார்லேயும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கிறனால, அந்த செக்டார் நல்லா பண்ணாதனாலையும் இவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் FIIs வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அண்டு மிட் கேப்பில் பண்ணுவாங்க. பட் ஸ்மால் ஸ்கேல் மைக்ரோ கேப்லலாம் போகவே மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அவைலபிள் மெட்டீரியல் ஃபர்தர் அசஸ்மெண்ட் வந்து இருக்காது, ஜாஸ்தி இருக்காது. அப்போ வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் நம்பி தான் அந்த கம்பெனியை ரன் ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் அவங்க எடுக்க விரும்பாத காரணத்தினாலையும் இவங்க வந்து அந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை, ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ பட் ஆனால் இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் சரி, இல்லாட்டா ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஏரியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இப்போ மிட் கேப் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 40% பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, க்ரோத் இருந்தது. அண்டு ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா நியர்லி அபவுட் 90% க்ரோத் இருந்தது. தோ இதெல்லாம் ரெண்டும் கரெக்டாக எடுத்து இப்போ. பட் இருந்தாலும் க்ரோத் வந்து இந்த செக்டரில் தான் நிறையா இருந்துச்சு ஒழிய ரேதர் தென் த லார்ஜ் கேப். லார்ஜ் கேப்பில் தான் இந்த FIIs வந்து எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதில் பர்ஃபார்ம் பண்ண கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா 2-3 தான். அந்த பஜாஜ் ஆட்டோவும்
அண்டு கோல் இண்டியா அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதனாலையும் அவங்களுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் குறைஞ்சி போயிடுச்சு. பட் இன் அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா $770 billion இருக்குது. அது நோ டவுட் அதில் வந்து பிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இதில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் இதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா there is a decline to 16.2% அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த செக்டருக்கு வந்திருக்காங்க? இப்போ வந்து ஸ்லோவாக அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இந்தியாவை cannot be ignored. அண்டு சைனாலேருந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கல, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடச்சிட்ருக்கு. அப்போ எமர்ஜிங் மார்க்கெட்டில் இந்தியா தான் பெஸ்ட்டு. அதனால் மார்ச்சில் வந்து திருப்பியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நியர்லி அபவுட் 34,000 crores வந்து நெட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள் ஷேர் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் டேனால நினைக்கிறேன். ஸோ இப்போயும் இன்றைக்கும் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஏன்னா இந்தியா cannot be ignored. அது புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே தான் வந்து பாசிட்டிவ் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த கண்ட்ரியை வந்து இக்னோர் பண்ண முடியாதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை இனிமேல் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு சில செக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்னாலையும் அவங்களுக்கு குறைஞ்சது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸு அண்டு கேபிட்டல் குட்ஸ்லேயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. அண்ட் இப்போ வந்து எதில் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரியாலிட்டி, ஆட்டோ செக்டர்ஸ், இது ரெண்டுலேயும் அவங்களுக்கு வந்து ஓவர் வெயிட்னு சொல்லலாம். ஸோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூட இந்த ரீசெண்டாக வந்து இந்த ரியாலிட்டி செக்டார் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். நம்ம அதில் சொன்னோம் இட்ஸ் அந்த பாஸ்ட் 1 இயராக இந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரியாலிட்டி செக்டாரும் பாய்ஸ் டு க்ரோ ஃபர்தர் அப்படின்னு. அப்புறம் இந்த ஹோல் இதில் வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் FIIs வித்ட்ரா பண்ணாலே அப்படி மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும். இன்றைக்கி வந்து கரெக்ஷன் தான் ஆகுது. ஸோ இது வந்து வெல்கம் ஸ்டெப்பு தானே. ஸோ நம்மலாம் ஒரு இன்வெஸ்டார், ஒரு பெரிய இன்வெஸ்டார், நம்ம வந்து ஃபைண்டிங் இட் இப்போ சடனாக வந்து FIIs வித்ட்ரா பண்ணி போயிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வி ஃபைண்ட் அன்னெசரிலி நம்ம வி ஆர் லூசிங் லாட் ஆஃப் இது மணி. அது ஆஃப்கோர்ஸ் லாஸ் இந்த ப்ராஃபிட் தான் சொல்லணும், நாட் த ரியல் லாஸ். பட் இருந்தாலும் எதுக்காக வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு சில டைம் நம்மளால் சொல்லக்கூட முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஒரு நான் இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு ஒன்று தோணுது. மேபி சூனர் ஆர் லேட்டர் அதை ரியலைஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மேபி another 1 year down the line we will realize that FIIs வாங்கப்பா வந்தாங்கன்னா நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணலாம், அப்படி இல்லைனா எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பொசிஷனில் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் நான். சூப்பர். ஸோ மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தோம்னா $4.3 trillion இருக்குது. ஆமாம், அதில் FIIயுடைய ஹோல்டிங்கிறது $744 billion மேலே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் இல்லை, இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு தான். பட் இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா இது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஓகே சார். அடுத்து வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ஏற்கனவே பேங்க்கில் காசா ரேஷியோ குறையும்னு சொல்லிட்டீங்க, இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து நமக்கு நல்லதுன்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி இம்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை யார் கொண்டாந்து பணம் கொடுக்க போகிறா? நமக்கு ஃபாரின்லேருந்து தான் பணம் வந்தாகணும். எதர் தி FIIs இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், இல்லாட்டா ரெமிட்டன்ஸை வந்தாகணும், இல்லாட்டா நம்ம பாரோ பண்ணி அதை அந்த டெபிசிட்டை மீட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நமக்கு குறைய இது நல்லது தானே நமக்கு. இட் இஸ் நாட் பேட் அட் ஆல். அண்டு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஏன் குறைஞ்சிச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியலாக ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்போர்ட் குறைஞ்சிருக்கு. தோ எக்ஸ்போர்ட் குறைஞ்சா கூட இந்த இம்போர்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. இதுதான் கவனிக்கணும். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகி அதனால நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நியூஸ். ஏன்னா நம்ம வந்து சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம் சூனர் ஆர் லேட்டர்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து குட் நியூஸ், நாட் ஸோ குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் இன்னொரு ஃபேக்டரும் இதுக்கு காரணம், கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாம் குறைஞ்சனாலையும் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வி ஆர் இம்போர்ட் லெட் எக்கானமி தான். அதனால் அந்த கமாடிட்டி ப்ரைஸ் குறைஞ்சனாலையும் நம்ம வந்து அந்த இம்போர்ட் அல்டிமேட் ஃபிகரும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொன்று நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அந்த சர்வீசஸ் அதில் வந்து நெட்டு தான் இருக்கும், அதுவும் க்ரோ ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து அந்த ஓவரால் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா தென் டெஃபினட்டாக வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து
2%லேருந்து now it is 1.1% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. as on 15th of March, மேபி பை 31st of March அந்த டேட்டா வரும்போது மேபி லெஸ் தென் 1% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஸ் தென் 1% இருக்கும்போது இட்ஸ் அ கிரேட் நியூஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேக்ரோ ஃபேக்டர் ஆக்சுவலாக. த லெஸ்ஸர் தி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன் மோர் பேட் திங் பார்ட் ஆஃப் இட் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் குறையுதுன்னு அர்த்தம் இந்தியாவில். அதான் அடுத்து கேட்க வந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் குறையுதுன்னு அர்த்தம் இந்தியாவில். அண்டு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஜனவரி மாதத்தில் கூட ஒரு டீல் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்தியாவோட சேவிங்ஸ், தட் இஸ் இந்தியன் பீப்புளோட சேவிங்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு, அவங்களுடைய பாரோயிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம். நம்ம கவர்மெண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி அதையும் வேறு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் குறையுது அப்படின்னா ஒன் மோர் ரீசன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட குறைஞ்சிட்டு இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதுலேருந்து. ஓகே, ஸோ டெஃபிசிட் குறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பேங்க்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பார்க்கும்போது எஃப்ஐஸுடைய தேவை இனிமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது மாதிரி ஆக போகுது, இன்னொரு 6-10 monthஸில் அது மாதிரி ஆக போகுது. ஸோ இன்ஃபோசிஸுடைய இந்த ரீஃபண்டில் ஆரம்பிச்சு, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்டில் ஆரம்பித்து நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் குறைஞ்சிருக்குங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லதாக தெரியலை அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ப்ளஸ் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு குருஜி கூட டேரெக்டாக இன்டராக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.